Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அளவியல். இந்த சாப்டர் தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட கூம்பு, ரைட் சர்க்குலர் கூம்பு. நேர்வட்ட கூம்பு சார்ந்த கணக்குகள் பற்றி தான் இந்த வீடியோ இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நேர்வட்ட கூம்புன்னு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு: கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமுடைய ஒரு கூம்பு உடைய கூடாரம் உருவாக்கப்படுகிறது. அது கித்தான்கள் என்பது ஒரு டைப்பான கிளாத். அதுல வச்சு வந்து பாத்தீங்கன்னா கூம்பு வடிவ கூடாரம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கஸ்ல இந்த மாதிரி கூம்பு மாதிரில போடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கூடாரம்னு சொல்லிட்டாங்க. உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டரின் அதன் நீளம் காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவ கித்தான், அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கூடாரமா இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகம், அதாவது செவ்வகமா இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கித்தானோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ லென்த் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஸோ இந்த கித்தானோட லென்த் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த கித்தான் கூம்பா ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அதோட ஏரியாவும் இதோட ஏரியாவும் சேம் தான். ஸோ அப்போ அதை 2 ஈக்குவல் பண்ணா நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும். தீர்வு: ஆர் மற்றும் ஹெச் என்பனுடைய கூம்பின் ஆர் மற்றும் உயரம் என்க. அதாவது ஆர் வந்து ஆரமாகவும் ஹெச் வந்து உயரமாகவும் எடுத்துக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க கித்தான் 7 மீட்டர் ஆரமும், அதாவது பாத்தீங்கன்னா ஆரம் வந்து 6 = 7 மீட்டர் கொடுத்துட்டாங்க கூட, அதாவது கூம்புடின்னு சொன்னால ஹெச் வந்து பாத்தீங்கன்னா 24 மீட்டர், ஹெச் வந்து 24 மீட்டர் கொடுத்துட்டாங்க. கூம்பின் வலைப்பரப்பு = πr சதுரங்கள். ஸோ நம்ம நேர்வட்ட கூம்புகள் டாபிக் பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்மா πr சதுரங்கள். இது ஃபார்ம் மெமரைஸ் பண்ணணும். எதுக்கு வலைப்பரப்பு எடுத்திருக்கோம்னா, ஸோ இப்போ இந்த கூடாரமா ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ கூம்போட சர்ஃபேஸ் மட்டும் தான். ஸோ கீழே வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா அது கீழே தான் வந்து எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ கீழே இருக்கிறது வராது. அதனால வலைப்பரப்பு, அதனால ஒரு சர்ஃபேஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அதை வந்து கூம்பின் வலைப்பரப்பு = πr சதுரங்கள். இதுல ஆரோட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, எல்லோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த நேர்வட்ட கூம்பு டாபிக்லயே பார்த்துருப்போம் எல் எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லுக்கான ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ தற்போது L √r² + h². ஓகேவா? ஸோ இது ஃபார்ம் தான் இது இருக்கணும். அதாவது சாயரம், கூம்போட சாயரம் L √r². ஆர் நமக்கு ஆல்ரெடி தெரிய கொடுத்துருக்காங்க, h கொடுத்துருக்காங்க. ஸோ 7² 49 + h² 24² வந்து 576. இதை மொத்தமாக ஆட் பண்ணீங்கன்னா L √625. ஸோ ரூட் வந்து வெளில வரணும் நம்ம அப்படின்னா 25², அதாவது 25 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25² போட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 625 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 to 1 அந்த மாதிரி 11 to 11, 12 into 12, 13 into 13 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த வாய்ப்பாடு வந்து ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு நீங்கள் 25 தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் இது போட்டுக்கலாம். ஸோ இப்போ 625 எதாவது பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா 25 பிரச்சனை வரும். ஸோ ரூட் வந்து 25² ஸ்கொயர் கேன்சல் பேலன்ஸ் இருக்கும் 25. ஸோ L = 25 மீட்டர். ஸோ இப்போ ஆரும் தெரியும் எல்லும் தெரியும், சப்போர்ட் பண்ணலாம். ஸோ பைக்கு வந்து வேல்யூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து 7 மீட்டர். ஸோ 7 இன்ட்டு என்னோட வேல்யூ வந்து 25. ஸோ 25. இப்போ 7 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் வந்து 22 into 25. அதை 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 550 மீட்டர் ஸ்கொயர். எதனால மீட்டர் ஸ்கொயர்னா கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது வலைப்பரப்பு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் யூனிட் எடுத்திருக்கோம். ஸோ 550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கூடாரத்தோட வலைப்பரப்பு வந்து செவ்வகத்துக்கு வலைப்பரப்பு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் வலைப்பரப்பு = கித்தானின் பரப்பு. கித்தானின் பரப்புனா இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செவ்வக கித்தான், அதாவது ரெக்டாங்கிள் கித்தானின் பரப்புக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்ம கித்தான் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, அதாவது செவ்வகோடின்னு சொல்லிட்டாங்க. செவ்வகோடிக்கு L into B. ஓகேவா? அதாவது கித்தானின் அகலம் இன்ட்டு நீளம். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும், நீளம் மட்டும் தான் வேணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கித்தான் பரப்புக்கு அகலம் இன்ட்டு நீளம். ஸோ அதில் வந்து நீளம் மட்டும் நமக்கு வந்து நீளத்தை வச்சுட்டு அகலம் இருக்கும் போது நம்ம கிளிக் பண்ணிட்டு அது தூக்கி போய் கீழே கொண்டு வரோம். அதனால கூம்பின் வலைப்பரப்பு / அகலம். ஓகேவா? ஸோ அப்போ கித்தான் இருக்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கித்தான் பரப்பு என்ன, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச 550 தான். ஸோ 550 / கித்தான் அகலம் நமக்கு ஆல்ரெடி 4 கொடுத்துருக்காங்க அவங்களே.
ஈக்குவல் டு, ஸோ இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா ஆகவே கித்தானின் நீளம் ஈக்குவல் டு 137.5 மீட்டர். வந்து மீட்டர் யூனிட் தான். அப்போ கித்தானால வந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 137.5 மீட்டர். எடுத்துக்காட்டு 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம். ஸோ கூம்பினோட மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. அதோட ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாய்வீரம் காண்க. ஸோ நீரோட்ட கூம்பு டாபிக் தெரிஞ்சிருக்கும். சாய்வீரங்கிறது எல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தீர்வு. ஸோ கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கூம்பினோட ஆரம் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஸோ மொத்த பரப்பரப்பு அடுத்து கொடுத்துக்கணும்னா மொத்த பரப்பரப்பு கொடுத்தாங்க. மொத்த பரப்பரப்பு ஈக்குவல் டு 74 சதுர சென்டிமீட்டர். ஸோ நம்ம நீரோட்ட கூம்பு டாபிக்ல பார்த்துருப்போம். கூம்பின் மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr இன்டூ எல் பிளஸ் ஆர் சதுரலங்கள். ஸோ இது ஃபார்முலா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ கூம்பின் மொத்த பரப்புக்கு πr இன்டூ எல் பிளஸ் சதுரலங்கள். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது கூம்பின் மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க 704 ஈக்குவல் டு π வழி 20/7 இன்டூ நமக்கு வந்து r வழி 7. ஸோ நம்ம 7 இன்டூ எல் நமக்கு தெரியாது, எல் பிளஸ் 7. ஸோ சிங்கிள் கொண்டு 7 கேன்சல் ஆயிரும். 22 இன்ச்சில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 22 இந்த இது கேன்சல் ஆகும்போது 32 கிடைக்குது. ஈக்குவல் டு எல் பிளஸ் 7. ஸோ அப்போ நமக்கு எல் மட்டும் 7 அடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போனா 32 மைனஸ் 7 பார்த்தீங்கன்னா 25. ஸோ அப்போ எல்லோட வழி வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். ஏன்னா குண்டுக்கு வழி வந்து சென்டிமீட்டர், அதனால் எல் ஈக்குவல் 25 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அது கூம்பின் சாய் உயரம், கூம்பின் சாயத்தை என்னன்னு சொல்றாங்க. ஸோ கூம்பின் சாய் உயரம் 25 சென்டிமீட்டர். எடுத்துக்காட்டு 2.4 சென்டிமீட்டர் வரும் ஒரு திண்ம உருளை விட்டம். ஸோ திண்ம உருளை சொல்லிட்டாங்க, அதாவது சாலிட் சர்ஃபேஸ்ல இருக்கிறது உருளை விட்டம். அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க 1.4 சென்டிமீட்டர். உருளினுள் அதே ஆரம்புள்ள கூம்புடைய குழிவு, அதாவது அந்த உருளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூம்புடைய குழி இருக்குன்னு சொல்றாங்க. உருளின் உயரத்திற்கு ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூம்போட ஹைட்டும் உருளையோட ஹைட்டும் சேம்னு சொல்றாங்க. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பரப்பு காண்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து காலியா இருக்கு, அந்த கூம்பாத செக்ஷன் உள்ள இருக்கிறது வந்து காலியா இருக்கு. ஸோ அப்போ என்ன கேட்கறாங்கன்னா இந்த மேல இருக்க டாப்பு காலியை தவிர மற்ற எல்லாத்தோட மொத்த பரப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா திண்மூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு இருக்குன்னு சொல்லிட்டு குழிவுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழியாட்டு இருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது அந்த மேல இருக்க டாப்பும் அந்த குழியை தவிர இருக்க மொத்த பரப்பரப்பு தான் கேட்கறாங்க. தீர்வு. H மற்றும் R என்பன கூம்பு மற்றும் உருள் ஆகியவற்றின் உயரம். இந்த ஆரம் ஹெச்ங்கிறது உயரம், எல் என்பது கூம்பின் சாய் உயரமாகும். ஸோ இப்போ எல் வந்து கூம்பின் சாய் உயரம். இங்க h = 2.4 சென்டிமீட்டர் மற்றும் d = 1.4 சென்டிமீட்டர். அதாவது உங்களுக்கு அது விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றதெல்லாம் ஆரம், அதனால வந்து விட்டத்துல இருந்து ஆத்து கொண்டு d = அதாவது r = d/2. d/2 போட்டீங்கன்னா 0.7 சென்டிமீட்டர். அதாவது விட்டத்துல பாய்தான் வந்து ஆரம். ஸோ அதனால ஆரம் எதுக்கு முடிச்சா ஃபார்முலா யூஸ் பண்றதுக்காக. ஸோ நம்மளுக்கு எல் வேணும் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு. அப்போ சாயத்துக்கு ஃபார்முலா வந்து நேரோட்ட கூம்பிலே பார்த்துருப்போம். எல் = √r² + h². ஆரோட வழியாக கொடுத்துருக்காங்க 0.7 சொல்லிட்டு. ஸோ 0.7² வந்து பார்த்தீங்கன்னா 0.49 + 2.4² வந்துன்னா 5.76. ஸோ இது ரெண்டு இடத்துலையும் √6.25. முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ 625 வந்து 225 போட்டோம் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா ரூட்லேருந்து வரணும்னா ஒரே நம்பர் 2 போட்டீங்கன்னா தான் 25² கிடைக்கும். இப்போ ரூட் கேன்சல் ஆகும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு டிவிஷன் தரல. ஸோ அதனால 2.5. ஸோ அப்போ சாய்வர மேலோட வழி இருந்தால் 2.5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்க மொத்த பரப்பரப்பு மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பரப்பு. ஸோ அதுக்கு மீனிங் என்ன, இந்த கூம்பு குழிவை தவறு இருக்கிறது கேட்கறாங்க. அப்போ அந்த திறப்பரப்புனா உருளையின் வலைப்பரப்பு. ஸோ உருளையின் வலைப்பரப்புனா இந்த உருளையோட சர்ஃபேஸோட ஏரியா வரும், அதாவது சுத்தி இருக்கிற ஏரியா வரும். அதுல பிளஸ் கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ அப்போ இந்த கூம்போட வலைப்பரப்பு வரும், இது சுத்தி இருக்கிற வலைப்பரப்பு வரும். ஸோ அடிப்பரப்புனா வந்து இந்த உருளையோட அடிப்பரப்பு வரும். ஏன்னா மேல வந்து காலியா இருக்கு, ஸோ உருளையோட அடிப்பரப்பு வரும். ஸோ மொத்த பரப்பளவுக்கு வந்து கூம்பின் வலைப்பரப்பு, உள்ளின் வலைப்பரப்பு, அப்போ அது அடிப்பரப்பு. இது மூணு ஆட் பண்ணீங்கன்னா அது மொத்த கொடுத்துக்கிறதுக்கான மொத்த பரப்பரப்பும் கிடைச்சிடும்.
உள்ளின் வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2/r/h. நீங்க அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி கம்மிங் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ அதோட ஃபார்முலா உள்ளின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2/r/h பிளஸ் உள்ளின் வலைப்பரப்பு ஃபார்முலா நம்ம பிஎஸ் வீடியோல பார்த்துருப்போம் πr பிளஸ் அடிப்பரப்பு என்ன ஃபார்ம்ல இருக்கும், வட்டத்து ஃபார்ம்ல இருக்கும். அப்போ வட்டத்துக்கு பரப்பு ஏரியா ஃபார்ம் என்ன, πr². ஸோ πr² சதுர அலகுகள். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா பையங்கிறது காமனா இருக்கு, πrங்கிறது. ஸோ இப்போ πr காமன் எடுத்தாங்கன்னா பேலன்ஸ் இருக்கும் 2h பிளஸ் இதில் நம்ம பேலன்ஸ் ஸ்கேல் பிளஸ் இதில் நம்ம பேலன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி 6 போயிடுச்சு, பேலன்ஸ் 6 இருக்கும். ஸோ 6 சதுர அலகுகள். ஸோ பைக்கு போல வந்து பார்த்தீங்கன்னா 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 0.7 சென்டிமீட்டர். ஸோ 0.7 இன்டூ 2h, 2ஓட ஹெச்சோட வேல்யூ 2.4, 2 இன்டூ 2.4 பிளஸ் எல்லாரோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 2.5, 2.5 பிளஸ் 6 அதே மாதிரி 0.7. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 17.6. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மீதமாத்தின் மொத்த பரப்பரப்பு 17.6 வரும். ஸோ இப்போ யூனிட்ல என்ன வரும் இதுக்கு, அதாவது சதுர சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ ஆகவே மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பரப்பு 16.6 சதுர சென்டிமீட்டர் ஆகும். இல்லை சதுர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ தஃபர் அவங்க கிட்ட கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோலங்கிற டாபிக்கை பற்றி இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.